ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு சிறப்பான இங்கிலீஷ் ஓப்பனிங்ல விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போறோம். 2002ல வலரி பெய்ம் வர்சஸ் எக்வாட் அப்படின்ற ரெண்டு பிளேயருக்கு நடுவில் நடந்த கேம் தான். இந்த கேம்ல வந்து வலரி பெய்ம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா C4 ஸ்டார்ட் பண்றாரு ஒயிட். இங்கிலீஷ் ஓப்பனிங் இப்போ E5, இது வந்து ரிவர்ஸ் சிசிலியனா இப்போ கன்வெர்ட் ஆகுது. இப்போ நைட் C3, நைட் C6. இப்போ ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ஜீப்பானை வந்து புஷ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய பிஷப் வந்து இப்போ ஃபியான்கேட்டோ பண்ண போறாங்க. இப்போ பிஷப் G2, பிஷப் G7. இப்போ D3 ப்ளே பண்றாரு ஒயிட். இந்த இடத்துல D3 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பையும் வந்து ஆக்டிவேட் பண்ண போறாரு. இப்போ F5 புஷ் பண்றாரு பிளாக். ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா F5 புஷ் பண்ணி இந்த சென்டர் E4 ஸ்கொயரை வந்து பிடிக்கிறாரு. இப்போ நைட் F3 ப்ளே பண்றாரு ஒயிட். ஸோ இந்த இடத்துல இப்போ நைட் D4. இமீடியட்டா பிளாக் என்ன பண்றாரு, அவருடைய நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. ஸோ நைட் D4 ப்ளே பண்ணி இந்த இடத்துல நைட் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. இப்போ ஒயிட் வந்து இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. நைட் டெக்ஸ் நைட்டு, இப்போ பான் டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல இப்போ இந்த ஒயிட்டோடைய நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த நைட்டை தூக்கிட்டு நம்மளால ஹோம் ஸ்கொயருக்கு போக முடியாது, ஏன்னா நம்ம நிறைய டெம்போ வேஸ்ட் பண்ணுவோம். அண்ட் உங்களால இந்த நைட்டை தூக்கிட்டு இந்த எட்ஜில் இருக்கிற A4 ஸ்கொயருக்கும் போக முடியாது. இதுவும் இந்த நைட்டுக்கு நல்ல ஸ்கொயர் கிடையாது. ஸோ அதனால இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா நைட் எடுத்துட்டு போயிட்டு B5ல போடுறாரு. நீங்க நைட் எடுத்துட்டு சென்டர் ஆஃப் த போர்டு, அதாவது இந்த D5ல போட்டா கூட C6 ப்ளே பண்ணி கிக் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒயிட்டுக்கு ரொம்பவே கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் B5. ஸோ நைட் B5 பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜை கொடுக்கக்கூடிய மூவ். இந்த பொசிஷனில் சப்போஸ் இந்த இடத்துல C6 ப்ளே பண்ணி இந்த நைட்டை கிக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகாக நைட் D6 ப்ளே பண்ணி செக் கொடுக்கலாம். இந்த இடத்துல பிளாக்கோடைய கிங் மூவ் ஆகி தான் ஆகணும். அண்ட் இதுலேருந்து பிளாக்கால கேசலும் பண்ண முடியாது. அண்ட் உங்களால் இந்த நைட்டை வந்து இந்த ஏ பண்ண வச்சும் துரத்த முடியாது, ஏன்னா இந்த இடத்துல சிம்பிளா குயின் A4 ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் எப்பவுமே ஆப்போனன்ட்டோடைய குயின் டயகனல் ஓப்பனா இருக்கும் போது நீங்க உங்களுடைய பிஷப்பை டெவலப் பண்ணாம இந்த ஏ பானை புஷ் பண்ணி B5ல இருக்கிற நைட்டை சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான குயின் மூவ்ஸ் வரும். ஸோ சப்போஸ் நீங்க பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுடைய ரூக்கும் போயிடும். ஸோ இதை வந்து ஒயிட் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்துப்பாரு. அதாவது உங்களுடைய இந்த பிஷப் வந்து நீங்க டெவலப் பண்ணாம இருந்தீங்கன்னா, இந்த பிஷப்பை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இந்த குயின் வந்து இந்த ரூக்கை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்ப எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம நம்ம வந்து இந்த மூவை வந்து ப்ளே பண்ணலாம். பட் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பிளாக் அன்டெவலப்டா இருக்கும் போது நம்ம வந்து இதை வந்து அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒயிட் வந்து இந்த இடத்துல வந்து நைட் B5 ப்ளே பண்றாரு. ஸோ நம்மளுக்கு நார்மலா பார்க்கும்போது இந்த நைட் B5 வந்து ஜஸ்ட் ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் மாதிரி தெரியும், ஏன்னா இந்த பான் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போற மாதிரி தெரியும். பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக் வந்து இந்த ஏ பானையும் புஷ் பண்ணல, இந்த சி பானையும் புஷ் பண்ணி இந்த நைட்டை சேஸ் பண்ணல. அவர் என்ன பண்றாருன்னா D6 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. C5 புஷ் பண்றாரு. ஸோ C5 புஷ் பண்றது மூலமா பிளாக்கோட சென்டர் பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த பானை சப்போஸ் பிளாக் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா பிஷப் F4 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பிஷப் F4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பிளாக்கோட சென்டருக்கு பாருங்க, பிளாக்கோட சென்டருக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய கண்ட்ரோல்லாம் கிடையாது. பிஷப் F4 மூலமா நம்ம இந்த C7 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க திருப்பி இந்த நைட்டை வந்து சேஸ்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இந்த C7 ஸ்கொயர் வந்து அன்கார்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேணும்னா நீங்க இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணலாம். பட் இந்த பிஷப்பை சேஸ் பண்ணாலும் பிஷப் டேக் C7 அவைலபிளா இருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து ஒரு பெரிய பாதகமா தான் வந்து முடியும். ஓகேங்களா? அதனால இந்த பானை வந்து பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாது. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா பிஷப் D7 ப்ளே பண்றாரு. ஸோ அவர் வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி போறாரு. பிஷப் D7 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. பட் இந்த நைட்டை நீங்க கேப்சர் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்றது இன்னும் ஒரு மூல உங்களுக்கு சொல்றேன். இந்த பொசிஷன்ல இப்போ ஒயிட் என்ன பண்றாருன்னா குயின் B3 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பிஷப்பை பிளாக் மூவ் பண்ணது உடனே இந்த B7 பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த B7 இமீடியட்டா ஒயிட் வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் இமீடியட்டா கேப்சர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் நைட் வரும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க என்னதான் பிளாக்கோடைய ரூக்கை கேப்சர் பண்ணாலுமே நம்ம ஒயிட்டோடைய பீஸை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட்டோடைய ரெண்டு பீஸை வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே பிளாக்குக்கு தான் அட்வான்டேஜ். எப்பவுமே நம்ம ரூக்கு கொடுத்து ரெண்டு பீஸை வின் பண்ணிட்டோம்னா அந்த ரெண்டு பீஸை வின் பண்றவங்களுக்கு தான் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும் கேம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டால வந்து பிஷப் டெக்ஸ் B7 ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஒயிட் என்ன பண்றாருன்னா ஸ்மார்ட்டா அவருடைய குயினை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. ஸோ குயின் B3 ப்ளே பண்றாரு. ஸோ குயினை வச்சு மறைமுகமா இந்த B7 ஸ்கொயரை இப்போ அட்டாக் பண்றாரு. அண்ட் இந்த குயின் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் டைகனலான இந்த லைட் ஸ்கொயரை வந்து சூப்பரா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய சென்டர் வந்து வீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்பயும் பார்த்தீங்கன்னா பிளாக்கால வந்து பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ண முடியாது. பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணா குயின் டெக்ஸ் பிஷப் வந்து செக் வரும். நீங்க இப்போ வந்து உங்களுடைய செக்கு குறுக்கில் வச்சு தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல திருப்பி குயின் டெக்ஸ் B7 வரும். திருப்பி நம்ம வந்து இந்த பிஷப் வந்து த்ரெட்டன் பண்ணுவோம். இப்போ கிங் வந்து F8 தான் வந்து ஆகணும். சப்போஸ் நீங்க இந்த பிஷப் வந்து காப்பாற்றணும்னு
நினைச்சிட்டு உங்களுடைய குயினை குறுக்குல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரூக் வந்து போயிடும். அதனால உங்களுடைய குயினையும் உங்களால நவுத்த முடியாது. அண்ட் இந்த இடத்துல நீங்க உங்களுடைய பிஷப்பை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் பிஷப் டேக் C6 செக் வரும். இதுவும் பாத்தீங்கன்னா பெரிய டிசாஸ்டர் பிளாக்குக்கு. இந்த இடத்துல உங்களுடைய பிஷப்பை நீங்க காப்பாற்றணும்னா உங்களுடைய கிங்கை தான் F8க்கு மூவ் பண்ணி ஆகணும். உங்களுடைய கிங் F8க்கு மூவ் பண்ணீங்கன்னா இப்ப திருப்பி குயின் டேக் C6 வரும். ஸோ குயின் டேக் C6 மூலியமா பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஈஸியா ஒயிட் வந்து கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கிங் பாத்தீங்கன்னா கார்னர்ல இருக்கிறாரு. இந்த நைட்டும் ரூக்கும் வந்து டெவலப்பே ஆகல. ஸோ ஒயிட்டுடைய கிங் வந்து ஈஸியா கேன்சல் பண்ணிட்டு அவருடைய எல்லா பீஸுமே கேம்குள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்கால பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த லாங் டைகனல்ல போடுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா ஒயிட் வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்றாரு. அதாவது C-Tex D6 ப்ளே பண்றாரு. ஸோ ஒரு பானை வச்சு ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்றாரு. C-Tex D6ல என்ன ஒரு பிரில்லியன்சி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஒரு பிரில்லியன்சி மூலியமா ஒயிட் வந்து இந்த பிஷப்பையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு, இந்த G2ல இருக்கிற பிஷப்பை. ஸோ ஆக்சுவலா இந்த கேம்ல வந்து இந்த பிஷப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த பிஷப்பை அக்செப்ட் பண்ணாம பிளாக் வந்து பான் டெக்ஸ் பான் தான் ப்ளே பண்றது கரெக்டான மூவ். பட் பான் டெக்ஸ் பானே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட்டுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா ஒயிட்டு பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நீங்க பி டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நைட் டெக்ஸ் D6 செக் கொடுக்கலாம். இப்போ கிங் வந்து விலகி தான் ஆகணும். கிங் விலகினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக்கால கேன்சல் பண்ண முடியாது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயின் F7 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. இந்த இடத்துல கிங் விலகாம நீங்க சப்போஸ் இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகா குயின் B7 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் B7 மூலியமா மேலே இருக்கிற ரூக்குக்கும் அட்டாக்கு அண்ட் இந்த பிஷப்க்கும் அட்டாக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேராபத்து பிளாக்குக்கு. சப்போஸ் நீங்க உங்களுடைய ரூக்கை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு D8ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த ரூக்குக்கு ஒரு பெரிய அட்டாக் இருக்கு. இந்த ரூக்கை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு உங்களுடைய குயின் F6ல போட்டீங்கன்னா இந்த A7 பானை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க பிளாக்கோடைய பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்க்ரம்பிள் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து ஈஸியா ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களால கிங் F8ல போட முடியாது. குயின் F7 பார்த்தீங்கன்னா ஒரு செக்மேட் காமிச்சேன். நீங்க சப்போஸ் உங்களுடைய கிங் எடுத்துட்டு வந்து E7ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிஷப் G5 செக் தரலாம். இது இப்போ வந்து நம்ம குயினையும் வந்து பின் பண்றோம், கிங்கால எங்கேயுமே நவர முடியாது. நீங்க உங்களுடைய பிஷப்பை தான் குறுக்கில் எடுத்துட்டு வந்து போட முடியும். திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம பிஷப் F4 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சேஃப். அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய கேம்ப்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கொயர்ஸை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து சிம்பிளா இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இந்த குயினும் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் டைகனல்ல சூப்பரா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சப்போஸ் கிங் D7 ப்ளே பண்ணாலுமே நைட் F7 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா குயினுக்கும் ரூக்குக்கும் அட்டாக். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய டிசாஸ்டர் பிளாக்குக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக்கால வந்து பான் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த பிஷப் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோடைய ஃபாலோ அப் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண போறது கிடையாது, நைட் டெக்ஸ் C7 ப்ளே பண்றது தான் கரெக்டான மூவ். இது வந்து ஒரு செக்கோட வருது. இப்போ கிங் பார்த்தீங்கன்னா விலகி தான் ஆகணும். இந்த நைட்டை இந்த பான் சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொசிஷன்ல சப்போஸ் நீங்க கிங் F8 ப்ளே பண்ணீங்கன்னா குயின் F7 செக்மேட். ஸோ அதனால இந்த பொசிஷன்ல வந்து கிங் D7 ப்ளே பண்றாரு பிளாக். கிங் D7க்கு அப்புறமா இப்போ குயின் E6 செக் வருது. குயின் E6 பார்த்தீங்கன்னா இந்த குயினை இந்த நைட் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நைட்டை இந்த பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக்கோட கிங் வந்து C6 தான் வந்து ஆகணும். C6 வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து D7 ப்ளே பண்ணி இந்த குயின் மூலியமா ஒரு ஓப்பன் செக் தரோம். இந்த இடத்துல ஒரு நைட் சாக்ரிஃபைஸ் பண்றோம். இந்த நைட் சாக்ரிஃபைஸை கண்டிப்பா பிளாக்கால அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து டெட் லாஸ்ட். அதனால பிளாக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சப்போஸ் இந்த நைட் சாக்ரிஃபைஸை பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பிஷப் F4 செக் தரலாம். இப்போ நீங்க என்னதான் பிஷப் வச்சு குறுக்கில் போட்டாலுமே பிஷப் டெக்ஸ் பிஷப் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அப்படியே இந்த நைட் சாக்ரிஃபைஸை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. உங்களுடைய கிங் எடுத்துட்டு வந்து நீங்க C5ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழகா B4 வச்சு ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்பயும் பாத்தீங்கன்னா கிங்கால இங்க சைட்ல எங்கேயுமே வர முடியாது. ரெண்டு இடத்துலயுமே நைட் இருக்காரு. அண்ட் கிங்கால பாத்தீங்கன்னா இந்த 6th ரேங்குக்கு வர முடியாது. குயின் வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல கிங் டெக்ஸ் B4 தான் ப்ளே பண்ணி ஆகணும். கிங் டெக்ஸ் B4க்கு அப்புறமா பிஷப் வச்சு ஒரு சூப்பரான செக். சோ இதுல கிங் வந்து என்ன ப்ளே பண்ணாலுமே நம்ம செக்மேட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க கிங் A3 ப்ளே பண்ணீங்கனாலும் குயின் B3 செக்மேட். அப்படி இல்லையா நீங்க கிங் A4 ப்ளே பண்ணாலும் குயின் B3 செக்மேட். அப்படி இல்லையா இந்த இடத்துல உங்களுடைய கிங் எடுத்துட்டு வந்து நீங்க B5ல போட்டாலுமே ரூக் C1 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். சோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்టిక్యులர் பொசிஷன்ல இருந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ டோட்டலா இந்த கேம் பாத்தீங்கன்னா 14 மூவ்லயே முடிஞ்சிச்சு. பட் இந்த கேம்ல வர இன்டெப்த் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ நான் காமிச்ச முக்கியமான கால்குலேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். சோ இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.